இது வந்து பான் ரைஸு. இந்த பான் ரைஸ் வந்து இப்போ கல்யாண வீட்டுங்களில் கூட வைக்கிறாங்க. 2வது வளைகாப்பு வீட்லேயும் கண்டிப்பாக வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாண வீடுங்களில் வந்து பான் கொடுத்துருவாங்க. பான் வீடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ரைஸாகவே வச்சிடுறாங்க. அது சின்ன பசங்களெல்லாம் கூட வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இப்போ ரைஸாக வச்சிடுறாங்க. நான் வந்து அதுக்கு ஒரு 6-7 வெத்தலை எடுத்துருக்கிறேன். இது வந்து பான்னு சொல்லுவாங்க, வெத்தலைன்னு சொல்லுவாங்க. வெத்தலையில் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். இந்த வெத்தலை சாதம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம நெஞ்சு சளி எல்லாம் உறைஞ்சி இருந்தது அப்படின்னா இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், வாரத்தில் ஒரு தடவை இல்லை 15 நாளுக்கு ஒருக்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நெஞ்சு சளியெல்லாம் வந்து எடுத்துடும். இந்த நடுவில் இருக்கிற நரம்பை வந்து நம்ம எடுத்துடணும். அதே போலயே நுனியவும் கட் பண்ணிடணும். நல்லா புதுசாக இருக்கிற வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதிலே வந்து நல்ல காரத்தன்மை இருக்கும். கருப்பு வெத்தலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் வந்து இன்னும் நல்ல காரத்தன்மை இருக்கும். மினிமம் நமக்கு இந்த வெத்தலை தான் கிடைக்கும். கருப்பு வெத்தலை கிடைச்சா இன்னும் கூட நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா சளியெல்லாம் நம்ம நெஞ்சு சளியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி குடிக்காது பசங்க. அதனால் வந்து சாதத்தில் வச்சு நம்ம ஒரு உருண்டையாவது நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். நம்ம டிஃபன் பாக்ஸில் கூட கட்டி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னருக்கும் இது வேணும்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு இதெல்லாம் நல்லது. அதனால் வந்து இந்த பானில் நம்ம இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் வறுத்து வரட்டும். நிறைய எண்ணெய் விட தேவையில்லை. இப்போது லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு போட்டிருக்கேன். மிளகும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும், கையில் வச்சிடாதீங்க. மீடியம்லேயும் வைக்க வேண்டாம், சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நம்ம போடுறது எல்லாமே நமக்கு வந்து நல்லா வறுபட்டு வரும். நான் வந்து 4 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். ரெண்டும் மாற்றி விட்டுறாதீங்க. டேபிள் ஸ்பூன் மிளகு, டீஸ்பூனுக்கு ஜீரகம், இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நமக்கு தனியா இருந்ததுனாலும் கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் தனியா போடலை. இந்த நேரத்தில் நம்ம வந்து தேங்காயையும் கொஞ்சம் துருவல தேங்காயாக இருந்ததுன்னா இது கூட போட்டு சேர்த்துக்கலாம். நான் துருவல தேங்காயை சில்லியாக போட்டிருக்கேன். அதனால் இந்த டயத்தில் நான் வெத்தலையை போட்டுக்கிறேன். வெத்தலையை போட்டு இது தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் வந்து தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா அதில் வெத்தலையில் வந்து நமக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். நமக்கு அந்த வாசம் நல்லா தெரியும். வதங்கும் போதே நல்லா சுருண்டு வரணும். இலைகள் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எதுவுமே கருகிடக்கூடாது, கருகாமல் பார்த்து வறுத்துக்கணும். அதனால தான் நான் சிம்மிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நான் சில்லியாக சேர்த்துருக்கிற தேங்காயை இதில் போட்டு நான் எடுத்துக்கிறேன். துருவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட நீங்கள் போட்டு அந்த பருப்பு கூடையே நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். வெத்தலையும் தேங்காயும் போட்டே வறுத்துக்கலாம். நான் சில்லியாக போட்டதுனால இதை நான் தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் விட தேவையில்லை. தேங்காயிலே நமக்கு எண்ணெய் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம அதுலேயே வந்து நம்ம வதக்கி எடுத்துடலாம். இதுவும் மீடியமில் வைக்க வேணால் சிம்மிலேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். அதையும் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு வந்து நான் தாளிப்புக்கோசரம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கிடலாம், இல்லைன்னாக்கா தவிர்த்திடலாம். இது கூட நம்ம முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் முந்திரி பருப்புலாம் போடுவாங்க. நான் வந்து வேர்க்கடலை மட்டும்தான் போடுறேன். வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நான் மிக்சியில் போட்டு
அரைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். எல்லாம் ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். நல்லா மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி மறுபடியும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா பொடியாக கிடைக்கும். இல்லைன்னா சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்லாம் தேவையில்லை. இப்போ நான் 2வது வாட்டி அரைச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா பொடியாக வந்திருக்குது. இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே நைஸாக வந்து நம்ம அரைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சிட்டிங்கன்னா போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெயை தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டு தான் நான் எல்லாமே வதக்கியிருக்கேன். அதே போல் தாளிப்புக்கும் நல்லெண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா 3 பேர் சாப்பிட்ணுன்னா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். நமக்கு காஞ்ச மிளகாயிலையும் நமக்கு காரம் இருக்கும், மிளகுலையும் காரம் இருக்கும். இருந்தாலும் அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இது நல்லா வறுப்படட்டும். இது கூட வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையும் இது கூடயே நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுத்து வரட்டும். வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்தது தான், அதனால தான் நான் கடைசியாக போட்டிருக்கேன். இந்த டயத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ணுன அந்த இதை போட்டுக்கலாம். அந்த பொடிங்களை போட்டுக்கலாம். அந்த பொடி எல்லாத்தையும் போடலாம். இல்லை உங்களுக்கு தேவையான அளவு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். நம்ம அடுத்தபடியே நம்ம ஒரு வாரம் கழிச்சு கூட நம்ம அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் சாதம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு அதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம பொடியை போட்டுக்கலாம். போட்டுட்டு மீதி பொடி இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சாதத்தை வந்து நான் கொட்டிக்கிறேன். நல்லா சாதம் வந்து நமக்கு உதிரியாக இருக்கணும். நல்லா ஆற விட்டும் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த வெத்தலையில். அப்போ தான் நமக்கு வெத்தலையோட ஸ்மெல்லு வராமல் இருக்கும். உப்பு வந்து நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நிறையா போட்டுறாதீங்க. நான் பொடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் சாதமும் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு. காரம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு சாதம் போட்டுக்கோங்க. எனக்கு பொடியே அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நான் கொஞ்சம் சாதம் போட்டுக்கிறேன். அந்த சாதத்து கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். நெய்யும் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சாதம் அந்த வெறும் சாதம் போட்டோம் இல்லையா, அந்த சாதம் எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்டில். எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு தொண்டை சளி, நெஞ்சு சளி, மண்டை சளி எல்லாமே அறுத்து எடுத்துகிட்டு வந்துடும். தேங்க்யூ.